இப்போ முன்பு பரப்புரையின் போது ஒரு மிஸ்கன்செப்ஷனா இல்ல ஒரு அரசியல் உள்நோக்கமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. நாங்க செல்லக்கூடிய பரப்புரைக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் அனுப்பி இடையூறு செய்யறாங்கன்னு. ஆனால் அந்த பரப்புரை நடப்பது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழியில, பொது வழியில அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் இருக்குது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ஆம்புலன்ஸ் போனாலே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் காரண காரியம் அறியாமல் தாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆம்புலன்ஸுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இது வந்து இஎம்ஆர்ஐ ட்ராக்ஷன் ஐடியில் தான் வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் புக் பண்ண டைமில் இருந்து எல்லாத்தையுமே நம்ம ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். இதில் அரசியல் செய்வதற்கான முகாந்திரங்கள் இல்லை என்று திரு எழிலன் அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நம்ம சொன்னதை நம்ம பார்க்குறோம். இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கணும்? திரு எடப்பாடி அவருடைய அந்த பேச்சும் அதுக்கிட்ட ஆம்புலன்ஸ் தாக்கியதும் கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டில் அவசர காலத்தில் பாதிக்கப்படும் நோயாளிகளையே உயிரை காப்பதில் மிகப்பெரிய சிக்கல் உருவாக்கும். அவர் சொல்கிறாரு ஆம்புலன்ஸ் எம்டியாக போனால் அதை வந்து தாக்கணுங்கிற மாதிரி அவர் அறிக்கை விடுறாரு, அறைகூல் விடுறாரு. இது ஏற்படுவதில்லை. ஒரு நோயாளி வீட்டில் ஹார்ட் அட்டாக் இருக்காங்கனாக்க அந்த நோயாளி பிக்கப் பண்ணுற போகிறப்ப ஆம்புலன்ஸ் எம்டியாக தான் போகும். அப்போ எப்பொழுதுமே நோயாளி கூப்பிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு அவசர காலத்தில் ஒரு இடத்துக்கு போகிறப்ப நோயாளி பிக்கப் பண்ண போகிறப்பவே எம்டியாக தான் போகும். அப்போ அந்த மாதிரி எம்டியாக போகிறப்ப ஆம்புலன்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடித்தாக்க என்னாகும்? அப்போ பாதிக்கப்பட்ட நோயாளி என்ன ஆகுது? எப்படிப்பட்ட ஒரு அதுன்னு சொல்ல போனால் ஒரு அறிவார்ந்த சிந்தனைக்கு எதிராக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்கு அது. அப்போ நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கேன். ஏராளமான பேரணிகள் பொதுக்கூட்டம் நடந்திருக்கோம். ஒரு பேரணி நடத்தப்பட்டால் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் தான் உடனடியாக வழிவிடுவாங்க. இப்போ பல இடங்களில் இதை பார்க்குறோம். ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறாக அதிமுக குறிப்பாக எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை காப்போம் அந்த பிரச்சார இயக்கத்தை நடத்தின்ற பொழுது எல்லாம் மிக முக்கியமான நெடுஞ்சாலையில் போடுறார். அப்போ நெடுஞ்சாலையில் வருகின்ற பொழுது ஆம்புலன்ஸ் மட்டும் பாதிக்கப்படவில்லை, மிகப்பெரிய பொதுமக்களே பாதிக்கப்படுறாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரான்னு வச்சுங்களேன், நீண்ட தூரத்தில் வரவங்க ஆம்புலன்ஸ் தான் வருவான்னு சொல்ல முடியாது, பேருந்துகளோடு வர்றாங்க. அவ்வாறு வருகின்ற பொழுது பேருந்து காரெல்லாம் பிளாக் பண்ணாங்க, அது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்காதா? அது அவருக்கு தெரியாதா? அப்போ மக்களை தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோம், மக்களை பாதுகாக்கிறோம்னு கோஷம் வச்சுக்கிட்டு நேராக மக்களுக்கு எதிராக, மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவது ஏற்படுவதில்லை. திரு எடப்பாடி அவர்கள் மீது கடுமையான மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களுடைய சங்கத்துடைய வேண்டுகோள். இல்லைன்னு சொன்னால் இப்படிப்பட்ட போக்கு வளரவிட்டால் தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பாதிக்கப்படும். ஆம்புலன்ஸில் போகக்கூடிய டிரைவர்ஸ், அதில் உள்ள மற்ற ஊழியர்கள் அச்சப்படுவாங்க. அப்போ ஏற்படுவதில்லை. எனவே பேரணி நடத்தட்டுங்க, ஒரு ஒதுக்குப்புறத்தில் பொதுக்கூட்டத்தை போடுங்க. எதுக்காக நீங்கள் நடு ரோட்டில் போடுறீங்க? இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி அவர்கள் அவர் சிகிச்சைக்காக சொந்த ஊர்லேருந்து வர்றாரு. ஈசிஆரில் மெயின் ரோட்டில் போடுறாங்க. 4 மணி நேரம் அவர் காத்துட்ருக்கார், காரில் வர்றார், காத்துட்ருக்கார். என்ன காரணம்? எடப்பாடியோட பொதுக்கூட்டம் அந்த நிகழ்ச்சி தான். அப்போ இது போன்று தமிழ்நாட்டில் தான் ஆட்சி வர வேண்டுங்கிற வெறியில் விரக்தியில் அவர் என்ன பண்ணுறாருனாக்க இந்த மாதிரி நடு ரோட்டில் கூட்டத்தை போட்டு ஆம்புலன்ஸ் வந்தால் தாக்குவோம் என்று சொல்லுவது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்கு எதிரானது. இது விரக்தியோட உச்சகட்டத்தில் இந்த மாதிரி பேசுகிறாரு, பயத்துடைய உச்சகட்டத்தில் பேசுகிறாரு. அவர் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் மீண்டும் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கே வர முடியாது, அதிமுக ஆட்சிக்கே வர முடியாது. மக்கள் நல்லா புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று பலமுறை அவர் பேசியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி சந்தர்ப்பாத கூட்டணியை உருவாக்கியிருக்காரு. அதுக்கான இடி தான் முக்கியமான காரணம். அவரோட உறவினர் வீட்டில் இடி போய் சோதனை செய்ததன் காரணமாக அது பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய தொண்டருடைய விருப்பங்களுக்கு எதிராகவே ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார். இப்போ அந்த அதிமுகவில் மிகப்பெரிய அளவு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு, பல தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் ஏற்கனவே கடந்த தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது. இந்த தேர்தல் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலுமே அதிமுக டெபாசிட் இருக்க போகிறது உறுதி. அதனால் தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் குழப்பத்தை உருவாக்கக்கூடாது. ஏதோ தமிழ்நாடு அரசாங்கம் திட்டமிட்டு அவருடைய பிரச்சார பொதுக்கூட்டம் தடுப்பது மாதிரி அவர் பிரச்சாரம் செய்வது உண்மைக்கு மாறானது. இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இவர் எல்லா ஊருக்கும் சென்றார். லாக்டவுன் காலகட்டத்தில் எல்லா ஊர்லேயும் போயிட்டு கொரோனா மறு ஆய்வு கூட்டத்தை போட்டுக்கிட்டு அவர் தேர்தல் பரப்புரை செய்தார். ஆனால் வேறு எந்த எதிர்கட்சியோ இல்லை வேறு எந்த கட்சிகளுக்கோ அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட சுயநல போக்கோடு செயல்பட்டவர் தான் எடப்பாடி. எனவே மருத்துவத்துறையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டவர் தான் எடப்பாடி அவர்கள். இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஊழியர்கள் பாதிக்கக்கூடிய வகையில், பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு ஆயத்தை எடுத்திருக்காரு. இது மிக மோசமான விளைவுகள். ஆம்புலன்ஸை ஒரு ஆளும் கட்சி அப்படி பயன்படுத்த முடியுமா? அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்னா 108 ஆம்புலன்ஸுக்கு தான் கால் பண்ணுறாங்க. 90%
ஆம்புலன்ஸ் சேவைங்கிறது அரசு வாயிலாக வழங்கப்படுவதாக இருக்கிறது. அதை வந்து அரசு தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ள முடியுமா? இல்லை, கடந்த காலத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ வந்து கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடந்த பொழுது ஆம்புலன்ஸில் பணத்தை கொண்டு போய் ஓட்டர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் கைங்களமாக பிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து திமுக மேலே குற்றச்சாட்டுகிறார். அப்போ வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி இதில் அரசியல் பண்ணக்கூடாது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் மூலமாக பணம் கொண்டு போவதோ, அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக தேர்தல் நேரத்தில் வந்து முறைகேடான பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதோ சரியில்லை என்பதுதான். எனவே அதுக்காக வந்து இங்கே திமுக அரசாங்கத்தில் வந்து இன்றைக்கி ஆம்புலன்ஸ் வந்து முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறார் பார்த்தீங்களா? அது வந்து அப்பட்டமான போய் உண்மைக்கு மாறானது. கடந்த காலத்தில் அவங்க தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க, கைங்களமாக பிடிபட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.